ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 2வது நாளில் இருக்கோம். குரு சரித்திர கதைகள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம 48 நாள் தவத்தில் 2வது நாள் குரு சரித்திர கதைகளை நம்ம நாம தாரகனாக இருந்து கேட்கலாம். நேற்றைய பதிவில் நாமத்தாரகன் கிட்ட இவர் சொல்லியிருப்பார்ல, சித்தமுனிவர் எப்படி இந்த கலியுகம் உருவானது, கலிபுருஷன் என்னென்னலாம் செய்வான், எவ்வளவு மோசமானவன், ஆனால் அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், குருவை சரணடையணும். யாரெல்லாம் குருவுக்கு சரணடைந்து குருவுக்கு சேவை செய்கிறாங்களோ அவங்கள கலிபுருஷன் ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி தான் பிரம்மா இந்த கலியுகத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் கேட்ட நாமத்தாரகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம இந்த கதையை நம்ம கேட்கும்போதே இப்படி இருக்குது. சித்த முனிவர் நேரடியாக இந்த கதையை சொல்லும்போது நாமத்தாரகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனால் ரொம்ப ஈர்க்கப்பட்ட நாமத்தாரகன் ரொம்ப சந்தோஷம் அடைந்து சித்தமுனிவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறான். அதில் முக்கியமானது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, தத்தாத்திரேயரோட அவதாரம் எப்படி நிகழ்ந்தது. நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, மும்மூர்த்திகளும், அதாவது சிவன், பிரம்மா, விஷ்ணு, இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்தாங்க. அந்த அவதாரம் எடுத்தாங்க, அவங்களோட அவதாரம் தான் அவங்களோட குரு பரம்பரையில் தோன்றியதான் நம்மளோட சாயின்னு சொல்கிறோம். நம்ம சாயி மும்மூர்த்திகளோட அவதாரம்னு சொல்கிறோம். அந்த மும்மூர்த்திகளோட அவதாரம் எப்படி நிகழ்ந்தது, அதற்கான தேவை எப்படி வந்தது, மும்மூர்த்திகளும் எப்படி இந்த உலகத்தில் அவதரித்தாங்க, அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு இது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. தத்தாத்திரேயரோட அவதாரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். கலியுகம் எப்படி உருவானது, இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாமத்தாரகன்ட்ட சொன்ன சித்தமுனிவர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, நாமத்தாரகா, எவன் ஒருவன் மிக்க பக்தியுடனும் சிரத்தையுடனும், அதாவது முழு நம்பிக்கையுடனும் குருவை சேவிக்கிறானோ, குருவுக்கு சேவை செய்கிறானோ, அவனுக்கு சகல தேவதைகளும் வசமாவார்கள். ஆகையால் குரு சேவையில் உன் வாழ்வை கழித்திடு என்று சித்தர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட நாமத்தாரகனுக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகமாகிருச்சு. அவனுக்கு வாழ்க்கையில் எது பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி, ஒரு முக்கியமான நபரை சந்திச்சிட்ட மாதிரி அவருக்கு சந்தோஷம் அதிகமாகி சித்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு, சித்த முனிவரே, நீங்கள் கூறிய குரு பக்தி மகிமையை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். உங்களோட வீடு எங்கே இருக்குது, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு நாமத்தாரகன் கேட்கும்போது சித்த முனிவர் சொல்கிறாரு, எனக்குன்னு வீடு எதுவும் கிடையாதுப்பா, நான் எப்போதும் குரு கூடயே தான் இருப்பேன். இந்த குரு சரித்திரம் புத்தகம் இருக்குப்பா, இதை எப்போதும் நான் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா, இந்த குரு சரித்திரம் பாராயணம் நம்ம செய்தோம் அப்படின்னா நல்வாழ்வு கிடைக்கும், முக்தியும் பெற வழி கிடைக்கும். யாரெல்லாம் பக்தியோட சிரத்தையோட முழு நம்பிக்கையோட பாராயணம் செய்கிறாங்களோ அவங்களோட பாவங்கள்லாம் தீர்ந்து அவங்க கேட்குற வரம்லாம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், செல்வம் கேட்குறவங்களுக்கு செல்வம், தானியம் கேட்குறவங்களுக்கு தானியம், நீண்ட ஆயுள் கேட்குறவங்களுக்கு ஆயுள், ஞானம், கல்வி கேட்குறவங்களுக்கு கல்வி, கல்யாணம் கேட்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஆகியவைகளில் யார் யாருக்கு எது எது தேவையோ அவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமப்பா, நோயாளிகள் அவங்களோட நோய்களிலிருந்து விடுபடுவாங்க அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறார். அதனால தான் இந்த குரு சரித்திரத்தை நான் எப்போதும் என் கூடையே வச்சுருப்பேன். எல்லா வளமும் கொடுக்கும் சிந்தாமணிக்கு சமமானது இந்த குரு சரித்திரம். இதை கேட்ட நாமத்தாரகன் சித்தமுனிவர்கிட்ட சொல்கிறாரு, குருதேவா, நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போன பிறவியில், அந்த புண்ணியத்தால் தான் உங்களை நான் பார்க்க முடிஞ்சது. இந்த குரு சரித்திரத்தோட மகிமையை கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீர் கிடைச்சாலே வர பிரசாதம், ஆனால் அமிர்தத்தை ஊட்டி விடுறதுக்கு சமமாக இருக்குது இந்த குரு சரித்திரம் கதைகள்லாம் கேட்குறதுக்கு. இதை கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தயவு செய்து என்னோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைங்க குருவே, நீங்கள் தான் எனக்கு குரு சரித்திரத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே நாமத்தாரகன் இது கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு குரு சரித்திர கதைகளை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நபர் ஆர்வமாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ குருவை சரணடையணும் அப்படின்னு தேடி வர ஒரு பக்தருக்கு பயனுள்ளதாக அமைய போகுது நம்ம சொல்ல போகிற இந்த குரு சரித்திர கதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சித்தமுனிவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதை கேட்ட சித்தமுனிவர் மகிழ்ச்சி அடைந்து நாமத்தாரகனோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. ஸ்ரீ குரு புனிதமாக்கிய புனிதமான அரச மரத்தடிக்கு கூட்டிட்டு போய் அரச மரத்தடியில அவர் பக்கத்துல உட்கார வச்சு சொல்றாரு, உன்னோட அறியாமையினால தான் உனக்கு குருவின் திடமான பக்தி ஏற்படலை. உனக்கு அறியாமை இருந்தது, அதனால தான் உன்னோட முன்னோர்கள் பக்தி உள்ளவங்களாக இருந்திருந்தா கூட உனக்கு தீவிரமான பக்தி ஏற்படலை.
குருவை முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் சேவிப்பவர்களுக்கு அவரின் கருணை மழை பொழியும். அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே அவரோட தர்மம். அவர்களின் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும். குருவின் கருணை எல்லோர் மீதும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம சமமாக பொழியும். எப்படி மழைநீர் மேடுகளில் நிற்காமல் பள்ளங்களில் சேருமோ அதே போல் டம்பம் உள்ளவர்களின், அதாவது வெற்று டம்பம் அடிப்பாங்க, தம்பட்டம் அடிப்பாங்களா, அவங்க கிட்டலாம் இல்லாம தூய்மையான பக்தி இருக்கவங்க கிட்ட போய் சேரும். சிந்தாமணி நமக்கு வேண்டியதை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா குருவின் அருளோ நமக்கு என்ன தேவையோ எது நன்மைகளோ அவை எல்லாம் நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுக்கும். சிந்தாமணி நமக்கு வேண்டியதை மட்டும்தான் கொடுக்கும், நம்ம என்ன கேட்குறோமோ அதை தான் கொடுக்கும். ஆனா குருவின் ஆசீர்வாதம் அருளோ நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்காமலே குருவோட ஆசையும் அருளும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இப்பதான் நாமதாரகன் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை சித்தமுனிவர்கிட்ட கேட்கிறாரு. தேவா, குருவின் மகிமையை கேட்பதினால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஸ்ரீ குரு 3 குணங்கள் கொண்ட தெய்வம் என்று கூறினீர்களே, அவர் ஏன் மனித ரூபத்தில் அவதரிக்க வேண்டும் என்ற காரணத்தை சொல்லுங்க. ஸ்ரீ குரு 3 குணங்கள் கொண்டவர்னு சொன்னீங்க, அவர் ஏன் மனித ரூபத்தில் அவதரிக்க வேண்டிய காரணம் என்ன? கடவுளே 3 குணங்கள் கொண்ட கடவுள் ஒன்றிணைந்து ஒரு மனித ரூபத்தை எடுக்க வேண்டிய காரணத்தை கேட்கிறாரு சித்தமுனிவர்கிட்ட நாமதாரகன். அதற்கு சித்தமுனிவர் மகிழ்ச்சியோட பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்ரீ குருவிடம் உனக்கு இப்படியான பக்தி சிரத்தை ஏற்பட்டது நல்லது. நீ கேட்பதற்கு பதில் நான் கூறுகிறேன் கேள். உலகிற்கு மூல காரணமான பகவான் அநேகமாக வேண்டுமென்று நினைத்து அவரின் சக்தி 3 குணங்களாக பிரிந்து அவற்றில் ரஜோகுணம் பிரம்மாவாக அவதரித்து படைப்பு செய்பவராகவும், சத்துவகுணம் விஷ்ணுவாக அவதரித்து காப்பவராகவும், தமோ குணம் ஈசனாக அவதரித்து அழிப்பவராகவும் செயல்பட்டாலும் அவர்கள் வேறாக இல்லாமல் ஒன்றானவர்கள். இந்த 3 தெய்வங்களும் 3 வேலைகளை செய்தாலும் 3 குணங்கள் கொண்டவங்களாக இருந்தாலும் இவங்க வேறு வேறு கிடையாது, 3 பேரும் ஒருவர் தான். இப்ப ஒரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதனால விஷ்ணு பரமாத்மா இவ்வளவு அவதாரம் எடுத்தார், எவ்வளவு அவதாரம் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி நிறைய அவதாரம் எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இப்ப சொல்ல போறாரு. ஒரு சமயத்துல சூரிய வம்சத்தில் அம்பரீசர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்தார். ஒரு முனிவர், அம்பரீசருங்கிற ஒரு முனிவர் இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துக்கு அதிதியா, அதாவது விருந்தாளியா ஒரு மகரிஷி வராரு, துர்வாச மகரிஷி. அவரு தன்னோட சீடர்களோட வராரு. அவர் வர நேரம் அம்பரீசர் ஏகாதேசி விரதம் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இந்த துவாதேசி அன்னைக்கு சரியான நேரத்துல சாப்பாடு சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிக்கணும். அந்த மாதிரியான நேரத்துல இவர் வராரு. துவாதேசி அந்த டைம் முடிய போகுது. விரதம் சாப்பிடாம பூஜைகள் செய்யறது, வழிபாடு செய்யறது, இது எல்லாம் செய்தாலும் கூட அந்த விரதத்தை முடிக்கிற நேரமும் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல கடவுளுக்கு நைவேத்தியம் படைத்து உணவு உட்கொள்ளணும், அந்த விரதத்தை முடிக்கணும். அப்பதான் அவங்க அந்த விரதம் இருந்ததுக்கான முழு பலனும் கிடைக்கும். சரியா அந்த விரதம் முடிகிற நேரத்துல வந்துடுறாரு துர்வாச முனிவர் மகரிஷி. துர்வாச மகரிஷி வராரு. அவர் கொஞ்ச நேரத்துல அந்த துவாதசி திதி முடிய போகுது. அதனால இவர் என்ன பண்றாரு, அம்பரீசர், விரதம் முடிக்கிற டைம் ஆகிருச்சு, நீங்க நதிக்கரைக்கு போய் உங்களோட அனுஷ்டானத்தெல்லாம் முடித்து கொண்டு நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு பயபக்தியோட சொல்றாரு. பயந்து போய் தான் சொல்றாரு. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கணும், அதிதிகள் அதுவும் மகரிஷியெல்லாம் வந்துட்டாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும். இவருக்கு கொஞ்சம் பயமும் கூட, நம்மளோட உபசரிப்பு ஏதாவது சரியில்லாம போயிடுச்சு, ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா பாவம் சேரும் அப்படிங்கிற பயத்தோடய அவரை வணங்கி அவருக்கு காலில் விழுந்து நமஸ்காரம்லாம் செலுத்தி, நீங்க நதிக்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வாங்க, உணவு சாப்பிடலாம், விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. துர்வாச முனிவரும் துர்வாச மகரிஷியும் என்ன பண்றாரு, நதிக்கரைக்கு போறாரு. ஆனா திரும்பி வரல, ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. துவாதசி திதி முடிவடைகிற நேரம் நெருங்கிருச்சு. இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அம்பரீசருக்கு. இவரை வராம நம்ம சாப்பிட்றவும் கூடாது, அதாவது அந்த மகரிஷி துர்வாச மகரிஷி வரதுக்கு முன்னாடி சாப்பிட்றவும் கூடாது. ஏன்னா அதிதிகளை விருந்தோம்பல் செய்யாம நம்ம சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு உணவு கொடுத்தாகணும். அதுவும் மகரிஷியே அதிதியா வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு நேரம், அதில் இந்த விரதம் வேற முடிகிற டைம் வந்துருச்சு, துவாதசி திதி வேற முடிகிற நேரம் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லேட் ஆகிருச்சு. அந்த டைமுக்குள்ளே விரதத்தை முடிக்கலன்னா இந்த ஏகாதசி விரதம் இருந்து அந்த பலன் கிடைக்காம போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வர நேரம் ஆயிடுச்சு, டைம் முடிய போகுது, கடைசி கட்டத்தில் இருக்குது, ஒரு சில வினாடிகள் மட்டும்தான் இருக்குது. இதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்றாரு.
கரெக்டாக இவர் தண்ணியை குடிக்கிற அந்த நேரம் துர்வாச மகரிஷி வந்துடுறாரு. பார்த்த உடனே அவர் கோவம் வந்துருச்சு. துர்வாச மகரிஷி அம்பரீஷரை பார்த்து கேட்குறாரு, நான் வரத்துக்கு முன்னாடி நீ எப்படி உன்னோட விரதத்தை முடிச்ச? இந்த தண்ணீரை குடிச்சது கூட விரதத்தை முடிச்சதுக்கு சமமா? கேட்குறாரு, நீ எப்படி உன்னோட விரதத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு கோவப்பட்டு சாபம் கொடுத்துறாரு. நீ பல யோனிகளில் பல பிறவிகள் எடுப்பாய். அதாவது நிறைய பிறவி வந்து எடுக்க போற, பல பெண்கள் இடத்தில் குழந்தையா நீ பிறக்க போற, பல யோனிகளில் பல பிறவிகள் எடுக்க போகிற அப்படிங்கிற ஒரு சாபத்தை வந்து கொடுத்துறாரு. ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு சாபம் இது. ஏன்னா இந்த மாதிரியான முனிவர்கள் அவங்களோட லட்சியமே என்னன்னா முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பல பிறவிகள், அதுவும் பல யோனிகளில் பல பிறவிகள் வந்து எடுப்ப அப்படிங்கிற சாபம் வந்து அவங்க முக்தி அடைய முடியாத ஒரு நிலையை வந்து உருவாக்குது. அதனால இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்து போய் அவர் வணங்குற தெய்வமான ஸ்ரீ ஹரியிடம், அதாவது விஷ்ணு பகவானிடம் சரணடைந்து பிரார்த்தனை பண்றாரு. அந்த நேரத்தில் விஷ்ணு பகவான் அந்த இடத்துல தோன்றி துர்வாச முனிவர்கிட்ட பேசுறாரு. துர்வாச முனிவரே, நீங்க இந்த சாபம் கொடுத்துட்டீங்க, அதை வந்து என்னோட பக்தனால ஏத்துக்க முடியாது, அவனால அனுபவிக்க முடியாது, இதை நான் ஏத்துக்கவும் மாட்டேன். ஆனா நீங்க சாபம் கொடுத்துட்டீங்க, அதை வந்து திரும்ப பெறவும் முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். அதனால என்னோட பக்தனுக்கு நீங்க கொடுத்த சாபத்தை நான் ஏத்துக்கிறேன், அதை நான் அனுபவிக்கிறேன், அதை வந்து நீங்க ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி துர்வாச முனிவர்கிட்ட விஷ்ணு பகவானே இறங்கி வந்து பேசுறாரு. இதை கேட்ட துர்வாச முனிவருக்கும் வந்து ஒரு யோசனை வருது. என்னன்னா, கடவுள் அப்ப நிறைய அவதாரம், நிறைய பிறவிகள் எடுத்தார்னா அதனால இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரு சம்மதிக்கிறாரு. விஷ்ணு பகவான் அந்த ஒரு சாபத்தால தான் இப்படி நிறைய அவதாரம் வந்து எடுத்திருக்காராம். எவ்வளவு அவதாரம் எடுத்திருக்காரு, அதுக்கான காரணம் இதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க. அந்த சாபத்தால தான் விஷ்ணு பகவான் நிறைய அவதாரம் எடுத்தாரு. கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் வரைக்கும் அவர் எடுத்ததுக்கான காரணம் இந்த சாபமும் ஒரு காரணம். சரிங்களா? இப்போ இந்த தத்தாத்திரேயரோட அவதாரம், அதாவது தத்தாத்திரேயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா விஷ்ணு, சிவன், பிரம்மா இந்த 3 தெய்வங்களும் அவதாரம் எடுக்கணும். அப்போ விஷ்ணு பகவான் அவதாரம் எடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாகுது. இப்போ இந்த 3 தெய்வங்களும் எப்படி அவதாரம் எடுத்தாங்க, அதுவும் ஒன்னா இணைந்து ஒரு அவதாரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போறோம். இதை கேட்ட நாமதாரகன் சித்தர் யோகியிடம் வந்து கேட்கிறார், சித்தமுனிவர்கிட்ட கேட்கிறாரு, ஸ்ரீ ஹரியின் அவதாரங்களில் முக்கியமான என்றும் மறையாத அவதாரமான தத்தாத்திரேயர் பற்றி தெரிந்து கொள்ள மிக மிக ஆவலாக இருக்கிறது, அதை கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. நம்மள மாதிரி ஆர்வமா இருக்காரு, எப்படி ஸ்ரீ ஹரி வந்து சிவனோடையும் பிரம்மாவோடையும் சேர்ந்து இப்படி ஒரு அவதாரம் எடுத்தார், அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முன்பு 4 யுகங்கள் முடிந்த பிறகு உலகமே நீரால் சூழ்ந்து கொண்டு இருக்கையில் அதில் ஸ்ரீ ஹரி உதித்தார். அவர் தொப்புளிலிருந்து பிரம்மா உதித்து 4 வேதங்களை 4 முகங்களாக பெற்று ஸ்ரீ ஹரியின் கட்டளை கிணங்க உலகில் பிராணிகளை படைக்க வேண்டி முதலில் தன் மனோபலத்துடன் மரீசி, அத்திரி, அங்கரீச, புலஸ்திய, புலக, கிருது, வசிஷ்டர் ஆகிய 7 பேரை உண்டாக்கினார். பிறகு தனது இடது பக்கமிருந்து சத்ரூபம் என்ற பெண்ணையும் வலது பக்கமிருந்து ஸ்வயம்பு என்ற ஆணையும் உண்டாக்கினார். அவர்களுக்கு தேவஹதி என்ற பெண் பிறந்தால் இந்த தேவஹதியை கர்மதர் என்ற பிரஜாபதிக்கு கொடுத்து கல்யாணம் செய்தார். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த அனுஷ்யா தேவி ரொம்ப ரொம்ப பதிவிரதியான தன்மை கொண்டவங்க. அதாவது தன்னோட அந்த கணவன் அத்திரி மகரிஷி இருக்கார்ல, அவருக்கு வந்து சேவை செய்வது தான் வந்து இவங்களுக்கு முழு நேர வேலையும். அப்படிப்பட்ட அந்த பத்தினி அவங்களோட பதிவிரத தன்மை எதற்கு சமம்னா, கடினமான மலைகள், பூமியின் கற்கள் அவளின் கால்கள் கீழே மிக மென்மையாகிரும். கடினமான கற்கள் கூட, மலைகள் கூட அந்த பெண்மணி, அதாவது இந்த அனுஷ்யா கால் வைத்தாங்கன்னா அவங்க பாதத்தை குத்தாம மலர்கள் மாதிரி மாறி மென்மையாகிருமா. சூரிய பகவான் மற்றும் அக்னியும் அவளிடம் தங்களின் வெப்பத்தை தணித்து குளிராக இருந்தார்கள். காற்றானது தன் வேகத்தை குறைத்து கொண்டு மெல்ல வீசியது. இதை பார்த்த தேவர்கள் எல்லாம் பயந்து போறாங்க. ஏன்னா இயற்கையோட தன்மையே மாறி போகுது. சூரியன், அக்னி, வாயு இவர்கள் எல்லாம் அவளின் மகிமைக்கு, அதாவது அனுஷ்யாவோட பதிவிரத தன்மைக்கு பயந்து தங்களின் தன்மையை குறைத்து கொண்டு செல்கிறார்கள். சூரியன்னா அதோட சக்தியவே குறைச்சிக்குது. பூமி மேல நம்ம சூரிய வெப்பத்தை வந்து விட்டோம் அப்படின்னா அனுஷ்யா அதனால பாதிக்கப்படுவாங்கன்னு சூரியனே தன்னோட தன்மையை மாத்திக்கிட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் அக்னியா இருக்கட்டும், வாயுவா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட தன்மையெல்லாம் மாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேவர்களுக்கும் பயம் வந்துருச்சு. இந்த பதிவிரத தன்மையால நம்மளும் அவங்களுக்கு பணிவிடை செய்யற மாதிரி ஆயிருமோ, நம்மளும் அவங்களுக்கு வந்து இந்த பதிவிரத தன்மைக்கு பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுதே அப்படின்னு அவங்க பயந்து போய் வேண்டிக்கிறாங்க கடவுள்கிட்ட, ஏதாவது ஒரு குந்தகம் ஏற்படுத்துங்க அப்படின்னு.
மும்மூர்த்திகளை பார்த்து வேண்டிக்கிறாங்க. இதை கேட்ட மும்மூர்த்திகள், அதாவது விஷ்ணு, சிவன், பிரம்மா, இந்த 3 கடவுள்களும், அவள் என்ன அவ்வளவு பெரிய பதிவிரதையா? நாங்கள் சென்று அவளின் பதிவிரத மகிமைக்கு குந்தகம் செய்ய முயற்சிப்போம். அந்த பதிவிரத தன்மையை நாங்கள் ஏதாவது ஒரு களங்கம் உண்டாக்க முயற்சிக்கிறோம். நீங்க எல்லாம் என்ன இப்படி என்னமோ ரொம்ப பில்டப் பண்றீங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு என்ன பதிவிரத தன்மையோடயா இருக்காங்க? இயற்கையே சூரியனே வெப்பத்தை குறைச்சிக்குது, காத்து வீச மாட்டேங்குது, அது இதுன்னு சொல்றீங்க. நாங்களே நேர்ல போய் பாக்குறோம், ஏதாவது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 கடவுள்களும் தேவர்களை பார்த்து நாங்க இருக்கோம், பயப்படாதீங்க, நாங்க போய் ஏதாவது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீர வேஷம்லாம் போட்டுட்டு என்ன பண்றாங்க, வீர வார்த்தைகள்லாம் பேசிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போறாங்க. தேவர்களும் ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா 3 தெய்வங்களும் சேர்ந்து வராங்களே பாருங்க. ஒரு பெண்ணோட பதிவிரத தன்மையை கெடுக்கிறதுக்காக 3 தெய்வங்களும் சேர்ந்து வராங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா, நாங்கள் சென்று அவளின் பதிவிரத மகிமைக்கு குந்தகம் செய்ய முயற்சிப்போம் என்று கூறி இந்த 3 தெய்வங்களும் என்ன பண்றாங்க, மாறு வேடத்துல போறாங்க. ஒரு முனிவர்களாக இந்த 3 தெய்வங்களும், சிவன், பிரம்மா, விஷ்ணு, இந்த 3 தெய்வங்களும் முனிவர்களாக மாறு வேடத்தில் அத்திரி மகரிஷி நதிக்கரைக்கு போன நேரத்துல என்ன பண்றாங்க, விருந்தினரா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு, அந்த முனிவர் தங்கி இருக்க இடத்துக்கு போறாங்க. அப்ப அத்திரி மகரிஷியோட மனைவி, அந்த பதிவிரத தன்மை, அந்த பத்தினி அம்மா இருக்காங்க, அனுஷியா இருக்காங்க. அவங்கள பார்த்து அந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க, அதை மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு, அம்மா நாங்கள் பசியுடன் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. விருந்தினர்களை தெய்வமாக நினைக்கும் அந்த அம்மையார் அவர்களை உள்ளே அழைத்து வணங்கி பாத பூஜை செய்து, சந்தனம் பூக்களால் பூஜை செய்து, தகுந்த ஆசனத்தில் அமர செய்து, ஐயா நீங்கள் அனுஷ்டானம் செய்து கொள்ளுங்கள், அதற்குள் நதிக்கரைக்கு சென்ற மகரிஷி வந்து விடுவார், எல்லோருமாக சேர்ந்து சாப்பிடலாம், என்னோட கணவர் வந்துருவாரு, மகரிஷி வந்துருவாரு, நதிக்கரைக்கு தான் போயிருக்காரு, நீங்க உட்காருங்க அப்படின்னு பூஜையெல்லாம் பண்றாங்க. பாத பூஜை பண்றாங்க, மலர்களால் பூஜை பண்றாங்க, தகுந்த ஆசனம் போட்டு அவங்கள சேர்லாம் போட்டு உட்கார வச்சு என்ன பண்றாங்க, மரியாதையா கவனிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் இருங்க, வந்துருவாங்க, நீங்க உங்களோட வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க, அதுக்குள்ள என்னோட கணவர் மகரிஷி வந்துருவாரு, ஆத்தங்கரைக்கு தான் போயிருக்காரு, நதிக்கரைக்கு போயிருக்காரு, வந்துருவாரு, வந்தவுடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவரோட சேர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா இந்த முனிவர்கள், அதாவது இந்த சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ன பண்றாங்க, இவங்க வந்ததே ஏதாவது கொஞ்சம் கலகம் உண்டாக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, நாங்க காத்திருக்க முடியாது, மகரிஷி வர வரைக்கும் எங்களால் காத்திருக்க முடியாது, எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு உடனடியாக சாப்பாடு போடுங்க, இல்லைன்னா நாங்கள் இப்பயே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அனுஷியாவுக்கு பதறி போகுது. ஏன்னா வீட்டுக்கு விருந்தினர் சாப்பிடாம போயிடக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். அதனால தன் மனதிலேயே தன்னோட பதியை, அதாவது தன்னோட கணவனை வணங்கி அவர்களிடம் அப்படியே ஆகட்டும், உங்களுக்கு அன்னம் இடுகிறேன், மனசுல அவங்களோட கணவனை நினைச்சுக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நான் இவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த முனிவர்கள்ட்ட, அந்த மும்மூர்த்திகள்கிட்ட சொல்றாங்க, நீங்க தயவு செய்து போயிடாதீங்க சாப்பிடாம, அது மிகப்பெரிய பாவத்தை உண்டாக்கும், என்னோட கணவர் மகரிஷி வரலேனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த மும்மூர்த்திகள் முனிவர்களை என்ன பண்றாங்க, மரியாதையா உட்கார வச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வாழை இலை எடுத்துட்டு அவங்க முன்னாடி போட்டு சாப்பாடு போட தயாராகும் போது அந்த மும்மூர்த்திகள், சிவன், பிரம்மா, விஷ்ணு முனிவர்களாக வந்திருக்காங்களே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மூவரும், அம்மா எங்களுக்குன்னு ஒரு நியதி இருக்கு, எங்களுக்கு நீங்க சாப்பாடு போடணும் அப்படின்னா, நீங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களோட உடைகளை எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு, நீங்க எந்த ஒரு உடையும் அணியாமல் நிர்வாணமாக எங்களுக்கு சாப்பாடு போடணும், அப்படி சாப்பாடு போட்டா மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் பாருங்க, ட்ரெஸ்ஸே போடக்கூடாதான், நிர்வாணமா இருக்கணுமா, நிர்வாணமா நீங்க சாப்பாடு போட்டா மட்டும்தான் நாங்க சாப்பிடுவோம், அதுதான் எங்களோட நியதி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அனுஷியா பயந்து போயிடுறாங்க. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, ஏன்னா அவங்க பத்தினி தெய்வம், அப்படிப்பட்ட பத்தினி தெய்வத்தை ஒரு ஆடை கூட போடாம நிர்வாணமா இந்த 3 பேரும் நிர்வாணமா நின்று சாப்பாடு போட சொன்னா எப்படி அவங்களால செய்ய முடியும்? ஆனா சற்று நேரத்திலேயே அவங்க சுதாரிச்சுட்டாங்க. இதை அவங்க கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, இங்க வந்திருக்கவங்க சாமானியவர்கள் அல்ல, சாதாரணமானவங்க அல்ல, ஏதோ ஒரு லீலை நடந்துகிட்டு இருக்கு, தெய்வீக புருஷர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இவர்களுக்கு அன்னமிடாமல் இவங்களுக்கு சாப்பாடு போடாம நம்ம போக விட்டுட்டோம்னா, இத்தனை நாளா நம்ம அதிதிகளுக்கு, அதாவது விருந்தினர்களுக்கு நம்ம
தவறாமல் செய்யும் சேவை இன்னையோட வீணா போயிடும். இவங்களுக்கு நம்ம இந்த சேவையை செய்யலைன்னா இத்தனை நாள் எவ்வளவு பேருக்கு இவங்க சேவை செஞ்சுருப்பாங்க, அது அனைத்தும் வந்து வீணாகிரும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மனதிலேயே தன்னோட கணவரான மகரிஷியை மனசுல நினைச்சு அவரோட பாதத்தை தொட்டு வணங்கி, தன்னோட மனதாலேயே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க நினைச்சுக்கிறாங்க, தன்னோட மனதிலேயே நினைச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி செய்ய போறேன். இந்த 3 பேரும் சாதாரணமானவங்க கிடையாது, மகா புருஷர்கள் தான் வந்திருக்காங்க. இவங்கள என்னோட குழந்தையா நினைச்சு, எப்படி என்னோட குழந்தையாக நினைக்க போறேன். இந்த 3 பேரையும் என்னோட குழந்தையாக பாவித்து இவர்கள் முன் நான் நிர்வாணமாக நின்று இவர்களுக்கு உணவு கொடுக்க போறேன். ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி கொடுப்பாங்க? ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து பால் கொடுப்பாங்க? தன்னோட மார்பை காமித்து பால் கொடுப்பாங்க. அதுல ஏதாவது விரசம் இருக்குமா? அந்த ஒரு மனநிலையோட தான் இவங்களுக்கு நான் சாப்பாடு போட போறேன்னு தன்னோட கணவரோட காலில் விழுகுறாங்க. எல்லாம் மனசுலயே நடந்துகிட்டு இருக்கு. நினைச்சுக்கிறாங்க அவங்களோட கணவரை வணங்கி இந்த வேலையை செய்ய முற்படும் போது இந்த அனுஷியா வந்து மனசுல நினைக்கிறாங்களா, இந்த 3 பேரையும் ஒரு குழந்தையா நினைக்கும் போதே இவங்களோட பதிவிரத தன்மையால, அந்த பத்தினி தன்மையால உண்மையாகவே அந்த 3 முனிவர்களும், அதாவது விஷ்ணு, சிவன், பிரம்மா, இந்த 3 பேரும் குழந்தையாகவே மாறிடுறாங்க. குழந்தையாக மாறின அந்த மும்மூர்த்திகள் முன்னாடி நிர்வாணமாக வந்து அனுஷியா என்ன பண்றாங்க, தன்னோட மார்பகங்களிலிருந்து பால் சுரக்குது. குழந்தையே கிடையாது அவங்களுக்கு, ஆனா நிர்வாணமா வந்த உடனே அவங்களோட மார்பகங்கள்ல இருந்து பால் சுரக்குது. எப்படி பால் சுரக்கும்? குழந்தை பெற்றெடுத்தாதான் பால் சுரக்கும். ஆனா இவங்களோட பதிவிரத தன்மையால இவங்க அந்த சேவையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மார்புல இருந்து அதுவாகவே வந்து பால் சுரக்குது. அந்த 3 பேரையும், அதாவது அந்த 3 குழந்தைகளையும் ஒவ்வொருத்தங்களா எடுத்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட மடியில் தூக்கி தாய்ப்பால் வந்து கொடுக்கறாங்க. அனுஷியாவின் பாக்கியம் என்னவென்று கூற முடியும்? இந்த அம்மாவோட பாக்கியம் எப்படின்னு சொல்ல முடியும்? நம்ம நிறைய கதைகள்லாம் படிச்சிருப்போம், அம்மன் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்தது அது இதுன்னு. ஆனா மும்மூர்த்திகளுக்கே ஒரு அம்மா பால் கொடுத்துருக்காங்க. எப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாகியிருக்கு இவங்களுக்கு. உலகை உண்டாக்கும் பிரம்மா, உலகை ஆளும் விஷ்ணு, உலகை அளிக்கும் ஈசன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கு பால் கொடுக்கும் பாக்கியம் கிடைத்ததே. மும்மூர்த்திகளும் தங்கள் வேலையை செய்து அழுத்து போனவர்கள் போல் ஆனந்தமாக பாலை பருகினார்கள். இந்த மும்மூர்த்திகளும் ஆனந்தமா பால் குடிக்கிறாங்களாம். ஏதோ பெரிய வேலை செஞ்சு இந்த குழந்தைகள்லாம் அழுத்து போய் பால் குடிக்க பாருங்க, ரொம்ப டயர்டாகி அந்த மாதிரி அவங்களோட வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டான மாதிரி பால் குடிக்கிறாங்களாம். அப்ப அந்த அகக்கண்களில் அந்த குழந்தைங்க பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட அகக்கண்களில் தெரிகிறது. அதாவது அனுஷியாவுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியுது. பால் கொடுக்கும்போது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. தாய்ப்பால் கொடுக்கும்போது வந்திருக்கவங்க சாதாரணமானவங்க கிடையாது, மும்மூர்த்திகள். ஈசன் தான் வந்திருக்காரு, சிவபெருமான் தான் வந்திருக்காரு, விஷ்ணு தான் வந்திருக்காரு, பிரம்மா தான் வந்திருக்காருங்கிறது தெரிஞ்சிருச்சு. பால் கொடுத்தவொடனே தெரிஞ்சிருச்சு. ஒரு அம்மாவுக்கு எப்படி குழந்தை தெரியாம போகும், அதான் தெரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. இது தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க, அதோட விடலை, தொட்டிலும் கட்டிட்டாங்க. வீட்டுல தொட்டில் கட்டி ஊஞ்சல் போட்டு ஒவ்வொருத்தங்களா ஆட்டி தாலாட்டும் பாடுறாங்க. எப்பா சிரிப்பா இருக்குல்ல. மும்மூர்த்திகளை தாலாட்டு பாடி தூங்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. அதற்குள் தன் அனுஷ்டானம் தவம் முடிந்து அத்திரி முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து அங்கு ஊஞ்சலில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து நடந்தது என்னன்னு கேட்கிறாரு. 3 குழந்தைங்க தொட்டில படுத்திருக்கு. 3 குழந்தைங்களையும் ஆட்டி விட்டுக்கிட்டே அனுஷியாமா என்ன பண்றாங்க, தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து பார்த்தோன்னே என்னடா நம்ம வீட்டுக்குள்ள 3 குழந்தை இருக்கு அப்படின்னு இவர் கேட்கிறாரு. நடந்தது எல்லாம் முனிவரிடம் கூறினால் அனுஷியா. அத்திரி முனிவரும் அவரும் வந்து சாதாரணமானவர் கிடையாது. அவரும் தன்னோட யோக பலத்தால வந்து தெரிஞ்சுக்கிறாரு. வந்தவங்க எல்லாமே வந்து மும்மூர்த்திகள் தான் வந்திருக்க. 3 பேரும் ஈசன், பிரம்மா, விஷ்ணு, இந்த 3 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரு அவங்கள வணங்கி துதிக்கிறாரு. துதித்து பாடுறாரு. கடவுளே தொட்டில வந்து படுத்திருந்தா எப்படி இருக்கும்? அவர் வந்து அப்படியே மெய் மறந்து போய் பாட ஆரம்பிச்சாரு. பிரம்மா, உலகில் உயிரினங்களை உண்டாக்கி அழுத்து போய் தூங்க வேண்டும் என்று நினைத்து இங்கு வந்து தூங்குகிறீர்களா? ஓ பரம்பொருளான மகாவிஷ்ணு பிரபுவே, உலகை ஆளும் நீங்கள் எங்கள் ஆசிரமத்தில் வந்து ஊஞ்சலில் அமர்ந்து எங்களை மகிழ்விக்க நினைத்தீர்களா? ஒரே சக்தியாக உதித்து மும்மூர்த்திகளாக மாறி உலகின் பிராணிகளை தங்களில் லயித்து கொள்ளும் ஈசனே, நீங்களும் இங்கு வந்து எங்களின் விருந்தோம்பலை பெற்று எங்களை மகிழ்விக்க வந்து நாங்கள் செய்தது பாக்கியம் அல்லவா அப்படின்னு அவங்களுக்கு வந்து புகழ்ந்து பாடுறாரு. 3 தெய்வங்களையும். உங்களுக்காக தவம் செய்யும் எல்லோரையும் விட்டுவிட்டு எதுவும் கேட்காமல் இருக்கும் எங்களுக்கு தங்களின் தரிசன பாக்கியம் கிடைக்க பெற்றதற்கு நாங்க என்ன புண்ணியம் செய்தோம் அப்படின்னு பூரிச்சு போய் அவர் பாட்டு இறைவனை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்காரு.
இதை கேட்ட மும்மூர்த்திகள் பாலகர்கள் ரூபங்களை விட்டு நிஜ ரூபங்களோட அவங்க முன்னாடி தோன்றுறாங்க. இப்பதான் என்ன பண்றாங்க, 3 பேரும் வந்து தங்களோட சுய ரூபத்தை காமிக்கிறாங்க. மும்மூர்த்திகளும் அத்ரி மகரிஷி கிட்ட சொல்றாங்க, உங்கள் மனைவி மகா பத்தினி அனுஷியா மாதாவின் பதிவிரதா மகிமையை சோதிக்க வேண்டுமென்று வந்து அவளின் பதிவிரதா மகிமையினால் நாங்கள் பாலகர்களாக, அதாவது குழந்தையா மாறிட்டோம். அவளை சோதிக்கிறதுக்காக வந்தோம். ஆனா எங்களுக்கே ஒரு சோதனையா முடிஞ்சு நாங்க வந்து குழந்தையாவே மாறிட்டோம். அவளின் அமுதமான பாலை பருகி ஆனந்தமடைந்தோம். ஆகையால் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அவங்களோட கற்பு தன்மைக்கு, பதிவிரதா தன்மைக்கு குந்தகம் விளைவிக்கிறதுக்காக வந்தவங்க குழந்தையாவே மாறி இப்ப என்ன பண்றாங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ கேளுங்கன்னு சொல்றாங்க. மும்மூர்த்திகளும் ஒரு தெய்வம் இல்ல, 2 தெய்வம் இல்ல, 3 தெய்வமும் சேர்ந்து வந்துட்டாங்க. உடனே அந்த அம்மையார், அதாவது அனுஷியா கேட்குறாங்க, நீங்கள் என் குழந்தைகளாக மாறி என் பாலை வந்து அருந்தினீர்கள், என் பாலை வந்து குடிச்சிட்டீங்க, நீங்கள் குழந்தைகளாக மாறி அது அப்படியே உண்மையாகவே ஆகணும். நீங்கள் எப்படி இப்போ வந்து குழந்தையா மாறி என்கிட்ட வந்து பால் குடிச்சிங்க, அது அப்படியே உண்மையாகவே ஆகணும். அப்போனா என்ன கேட்குறாங்க, நீங்களே இந்த மும்மூர்த்திகளே எங்களுக்கு வந்து குழந்தையாக வந்து பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு வரம் கேட்குறாங்க. எப்படிப்பட்ட வரத்தை கேட்டிருக்காங்க பாருங்க. அப்பொழுது இந்த மும்மூர்த்திகளும் புரிஞ்சுக்கிறாங்க, இந்த அம்மையார், அதாவது இந்த அனுஷியா இந்த உலகத்தோட நலம் வேண்டி அற்புதமான வரத்தை வந்து கேட்டிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த மும்மூர்த்திகளும் என்ன பண்றாங்க, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூறி பிரம்மா தன் அம்சமான சந்திரன் என்ற குழந்தையும், மகாவிஷ்ணு தத்தர் என்ற குழந்தையும், பரமசிவன் துர்வாசர் என்ற குழந்தையும் கொடுத்து நாங்கள் இவர்களை உங்களுக்கு தத்தமாக்குகிறோம் என்று கூறி ஆசீர்வதித்து சென்றார்கள். இந்த மாதிரி 3 குழந்தைய வந்து கொடுத்துட்டாங்க. 3 பேரோட அம்சமும் பொருந்திய ஒரு குழந்தைய வந்து கொடுத்துட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு பிரம்மாவின் அம்சமான சந்திரனும் பரமசிவனின் அம்சமான துர்வாசரும் தங்களின் அம்சங்களை தத்தாத்திரேயரிடம் இணைத்து விட்டு சென்று விட்டார்கள். அதாவது விஷ்ணுவோட அம்சமான தத்தர்கிட்ட என்ன பண்றாங்க, இந்த மற்ற 2 குழந்தைகளும் அவங்களோட அம்சத்தை இணைச்சிடறாங்க. அன்று முதல் தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளின் அம்சங்களை பெற்று அவர்களின் ரூபங்களுடன் குருவின் பாரம்பரியத்தை ஆரம்பித்தார். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களான மத்தியச, வராக, ராமகிருஷ்ண முதலானவை தாங்கள் அவதாரம் எடுப்பதற்கு காரணமான பணியை முடித்தவுடன் தங்களின் உடல்களை துறந்துவிட்டு வைகுண்டத்திற்கு சென்றார்கள். விஷ்ணுவோட மற்ற எல்லா அவதாரங்களும் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தத்தாத்திரேயர் அப்படி அல்லாமல் இவ்வுலகம் இருக்கும் வரையில் பூமியில் இருந்து கொண்டு தன்னை நாடி வரும் தன் பக்தர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். விஷ்ணு பகவானோட எல்லா அவதாரமும் அவங்களோட வந்து வேலை முடிஞ்சவொடனே வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனா தத்தாத்திரேயர் அவதாரம் மட்டும் அப்படி இல்லை. அந்த உலகம் இயங்கும் வரைக்கும் வந்து அடுத்தடுத்த அவதாரம் எடுத்து மக்களை வந்து காத்தருளிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட அவதாரத்துல தான் நம்மளோட சாயும் ஒருத்தர். அவர் இன்னும் பல ரூபங்களாக இவ்வுலகில் தோன்றிக் கொண்டு இருக்கிறார். பிற யுகங்களில் யாகம், தவம் முதலியவை செய்து பெறக்கூடிய புண்ணியமும் மோட்சமும் கலியுகத்தில் குருவை வணங்கி ஆராதனை செய்வதாலேயே நமக்கு கிடைக்க பெற்றது சந்தோஷமானது. ஒவ்வொரு யுகத்துல தவம், யோகம் அது இதுன்னு செய்யணும். ஆனா இந்த கலியுகத்துல குருவை வணங்கினா மட்டுமே போதும், குருவை ஆராதனை செய்தாலே போதும், நமக்கு நன்மை கிடைக்கும். அது நமக்கு சந்தோஷமான விஷயம். நாமதாரகன் தத்தாத்திரேயரின் அவதாரம் பற்றி கேட்டு அந்த அம்மையார் அனுஷியாவின் கருணையினால் மானிடர்களுக்கு குரு பரம்பரையும் என்னை போல் அறியாதவர்களுக்கு உங்களை போன்ற குருவும் கிடைத்தது மிக்க சந்தோஷமானது. மேலும் குருவின் மறு அவதாரங்களையும் அவர்களின் மகிமைகளையும் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன், தயவு செய்து கூறுங்கள்னு நாமதாரகன் கேட்கிறாரு. இப்ப குரு பரம்பரையோட தொடக்கம் தத்தாத்திரேயரோட அவதாரத்தை நாமதாரகன் கேட்டாரு. நாமதாரகனாக இருந்து நம்மளும் கேட்டுட்டோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அவதாரங்கள் எப்படி நிகழ்ந்ததுங்கிறத நாமதாரகன் கேட்கிறாரு. நம்மளும் நாமதாரகனாக இருந்து தத்தாத்திரேயரோட அடுத்த அவதாரம் என்ன, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு, அதாவது நம்ம 48 நாள் தவத்துல 3வது நாள்ல நம்ம கேட்க போறோம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.